அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் 19 சப் கிளாஸ் 1A வந்து இதுக்கு நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 20 ஆஃப் யூடிஹெச்ஆர். யூடிஹெச்ஆர்ல என்ன சொல்றாங்கன்னா பீஸ்ஃபுல் அசம்பிளி. நம்ம ஒரு வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். 3-4 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மெயினா எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யூடிஹெச்ஆர்னா என்ன, அதுல எத்தனை ஆர்டிகல் இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கு, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்ல போறேன். ஆர்டிகல் 21 ஆஃப் யூடிஹெச்ஆர். ஆர்டிகல் 21 ஆஃப் யூடிஹெச்ஆர் என்ன சொல்லணும்னா ஃப்ரீடம் டு பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட். அதாவது பப்ளிக் சர்வீஸை ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கோ பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஓட்டிங் பண்ற ரைட்ஸ், இதை பத்தி எல்லாம் வந்து ஆர்டிகல் 21 சொல்றாங்க. இதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கரஸ்பாண்டன்ட் ஆர்டிகல் வந்து பார்ட் 14 and 15 எலெக்ஷன் ரைட்ஸ் பத்தியும் பப்ளிக் சர்வீசஸ் பத்தியும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 22 ஆஃப் யூடிஹெச்ஆர். ஆர்டிகல் 22 ஆஃப் யூடிஹெச்ஆர் என்ன சொல்றாங்கன்னா சோசியல் செக்யூரிட்டிஸ் பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்களோட லைவ்லிஹுட், அவங்களோட வந்து ஒர்க்கிங் கண்டிஷனு, இதை பத்தி எல்லாம் வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் யூடிஹெச்ஆர்ல சொல்றாங்க. இதே இது நம்ம கரஸ்பாண்டன்ட் ஆர்டிகல் வந்து நம்ம ஆர்டிகல் 21 சொல்லலாம். அது போக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் டிபிஎஸ்பில 39A இருந்து F வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது 39A இருந்து F வரைக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றத கண்டினியூஸா எழுதிருங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரைட்ஸ் வரும். அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆர்டிகல் 23 ஆஃப் யூடிஹெச்ஆர். ஆர்டிகல் 23 ஆஃப் யூடிஹெச்ஆர் வந்து ரைட் டு ஒர்க். ரைட் டு ஒர்க்ல வந்து ரைட் டு சூஸ், நான் என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அழிக்கிறதுக்கு போராடவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இதுல சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகல் 19(1)G நம்ம ரைட் டு கேரி எனி ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்ற கான்செப்ட் இதோட நம்ம கம்பேர் பண்ணி எழுதலாம். அடுத்து வந்து ஆர்டிகல் 41 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஒர்க் எனி பப்ளிக் அசிஸ்டன்ஸ், இது ரிலேட்டடான விஷயங்களை தான் சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 42 வந்து ஜஸ்ட் அண்ட் ஹியூமைன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க். அதாவது இப்ப நம்ம லேபர் லால படிச்சிருப்போம், ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு ஹவருக்கு ஒரு இன்டர்வல் அதாவது பிரேக் டைம் இருக்கணும், சானிட்டரி டாய்லெட் இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்டா இதுல சொல்றாங்க ஜஸ்ட் அண்ட் ஹியூமைன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 43 லிவிங் வேஜஸ். அதாவது இந்த ஏரியால ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு லிவிங் வேஜஸோ அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து மினிமமா அந்த குவாலிஃபைடு பர்சனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இதுல சொல்றாங்க. இது வந்து ஆர்டிகல் 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். ரெண்டு பேரும் ஈக்குவலான சரிசமமான ஒர்க் பண்ணாங்கன்னா மென்னுக்கு அதிகமாகவும் ஃபீமேலுக்கு கம்மியாகவும் சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஈக்குவல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற கான்செப்டை பத்தியும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 24 வந்து ரெஸ்ட் அண்ட் லெஷரு. ஒர்க் பண்ற டைம், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 21 வந்து நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 22ல இருந்தே நமக்கு வந்து எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதாவது இந்த ஒர்க்கு, சோசியல் செக்யூரிட்டி, ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க், இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்குள்ள போயிடும். லைஃப், ரைட் டு லைஃப், இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், ஃபேர் ட்ரையலு, இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா சிவில் ரைட்ஸ்குள்ள போயிடும். இது வந்து மாத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா எழுதிடலாம். இது வந்து ஆர்டிகல் 25 ஆஃப் யூடிஹெச்ஆர். யூடிஹெச்ஆர்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பத்தி சொல்றாங்க. அதே இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் 39A இருந்து F வரைக்கும் சொல்றாங்க. எப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா ஒரு ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், அந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சேலரியோ அந்த மினிமம் அமௌண்ட் அந்த ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். அது போக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல ஓல்ட் ஏஜ்,
சிக்னஸ் இந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் அதுல இருக்கும். அடுத்து வந்து ஆர்டிகல் 26 பொறுத்த வரைக்கும் யூடிஹெச்ஆர் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எலிமெண்டரி லெவல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹை ஸ்கூல்ல வந்து சில கவர்மெண்ட் எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த ஆர்டிகல் வரும்னா ஆர்டிகல் 21A 51A 41 இது 3 தான் வரும். இது வந்து ஆர்டிகல் 27 கல்ச்சுரல் ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க. கல்ச்சுரல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஒர்க்ல மூலமா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம ஐபிஆர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்றதுதான் இதுல சொல்றாங்க. இதுக்கு நம்ம கரஸ்பாண்டன்ட் ஆர்டிகல் 21 சொல்லலாம். யூனிக்னஸாவும் ஒரு பர்சனோட அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட யூனிக்னஸ் ப்ரிசர்வ் பண்றத பத்தியும் இதுல இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து மிச்ச 2 ரைட்ஸ் மிஸ்செலேனியஸ் ரைட்ஸ் பார்த்தா பாத்தீங்களா அந்த 2 ரைட்ஸ் டு என்ஜாய் ஹியூமன் ரைட்ஸ் அதான் 28. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அவங்களோட ஹியூமன் இன்ஹெரண்டா இருக்க ஹியூமன் ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கு அப்படின்றத வந்து யூடிஹெச்ஆர்ல சொல்றாங்க. 29 என்ன சொல்ற ரைட் டு ஃப்ரீ டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். நிறைய ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. இந்த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் எல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சில லிமிடேஷன்ஸோட இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 30 டியூட்டி டு ஹானர் அதர் ரைட்ஸ். மித்த ரைட்ஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ரைட்ஸை அபியூஸும் பண்ணக்கூடாது, மித்த ரைட்ஸை வந்து அபியூஸ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஆர்டிகல் 30ல சொல்லியிருக்காங்க. இதுதான் யூடிஹெச்ஆர். நான் உங்களுக்கு வந்து இதுல நான் வந்து யூடிஹெச்ஆரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆர்டிகல் 1 to 30 வித் பிரியாம்பிளோட. அதே மாதிரி வந்து நான் வந்து கம்பாரிசன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் யூடிஹெச்ஆரையும் கம்பேர் பண்ணி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ஈஸியா எப்படி புரிஞ்சு இதுக்கடுத்து இந்த ஆர்டிகல் அப்படின்றத எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணி எழுதலாம் அப்படின்றத நான் எப்படி படிச்சேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மெமரைஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கிரிமினேஷனு அந்த ரிலீஜியஸ் ரேஸ் கேஸ்ட் அது இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் வருதா. அடுத்து தேர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா லைஃப் லிபர்ட்டி எல்லாம் இருக்கணும். அது 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செகண்ட் கான்செப்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர்டிகல் 3ல என்ன சொல்றாங்கன்னா அதாவது லைஃப் லிபர்ட்டி இதை பத்தி பேசுறாங்க. லைஃப் லிபர்ட்டி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனை வந்து ஸ்லேவரியாவோ சர்விட்யூடாவோ வச்சிருக்க கூடாது அப்படின்றது ஆர்டிகல் 4ல சொல்றாங்க. ஆர்டிகல் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி ஸ்லேவரியாவோ சர்விட்யூடாவோ வைக்கல அப்படின்னா ரைட் டு ரெகக்னைஸ் அஸ் அ பர்சன் பிஃபோர்ல அவங்களை வந்து சட்டத்தின் முன்னாடி ஒரு மனுஷனா நம்ம காட்டலாம். அடிமையா இருக்க ஒரு மனுஷனா அடிமைப்பட்ட மனுஷன் காட்ட முடியாதுல்ல. அதுக்கப்புறம் எதை பத்தி சொல்றாங்கன்னா அடிமையா ஒரு மனுஷன் இல்ல சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு காமிச்சாச்சுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்ற கான்செப்ட் நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு வயலேஷன் அதாவது ரெமடிஸ் பார்த்தா வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். இதை வந்து அப்படியே கதை மாதிரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ரைட் டு லைஃப் அதுக்கப்புறம் ரைட் டு லைஃப் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்லேவரி சர்விட்யூட் இருக்கக்கூடாது. ஸ்லேவரி சர்விட்யூட் இல்லை அப்படின்னா அந்த பர்சனை ரெகக்னைஸ் அஸ் அ பர்சன் பிஃபோர் லான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன கான்செப்ட் வரும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ரெமடிஸ் ஃபார் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து நியூ கான்செப்ட் இதுக்கடுத்து நம்ம வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். ப்ராகிபிஷன் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்ற கான்செப்ட் புதுசா உள்ள வருது. ஒருத்தரை வந்து ப்ராகிபிஷன் அகைன் ஒருத்தரை வந்து ஆர்பிட்ரியே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்ட சொல்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிகல் வந்து ஃபேர் அண்ட் பப்ளிக் ஹியரிங் பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பப்ளிக் ஹியரிங் கோர்ட்ல வந்து ஹியரிங் போகுது அப்படின்னா பர்சம்ஷன் அஸ் இன்னசென்ஸ் நான் வந்து
குற்றவாளி இல்ல அப்படின்றத பர்சியூம் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வருது. அதுக்கடுத்த கான்செப்ட் வந்து நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பர்சம்ஷன் அஸ் டு இன்னசென்ஸ்னா ரைட் டு பிரைவசி. பர்சம்ஷன் அஸ் டு இன்னசென்ஸா நான் வந்து பர்சியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து ரைட் டு பிரைவசி சொல்றாங்களா. இந்த பிரைவசின்ற கான்செப்டை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ரெமடிஸ் ஃபார் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அடுத்து நம்ம எப்படி அதுல இருந்து எப்படி மனப்பாடம் அதே மாதிரி ரைட் டு பிரைவசி இருக்கா அப்படின்னா அடுத்த கான்செப்ட் என்னன்னா நம்ம ஃப்ரீயா போய்க்கலாம், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரிசைட் அந்த கான்செப்ட் வரும். நம்ம ஃப்ரீயா டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைட் டு சீக் அசைலம் கான்செப்ட் வருமா. நம்ம இதெல்லாம் ஃப்ரீயா பண்ணோம்னா ரைட் டு மேரி அப்படின்னு ரைட் டு நேஷனாலிட்டி. ஃப்ரீயா எங்க வேணாலும் மூவ் ஆயிக்கலாம், அசைலம் வாங்கிக்கலாம், நமக்கு வந்து நேஷனாலிட்டி ரைட்ஸும் கிடைக்கும். நேஷனாலிட்டி ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம். ரைட் டு மேரி கல்யாணம் பண்ணோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் தாட், ரிலீஜியஸ் ரைட்ஸ் பத்தி சொல்லலாம். ரிலீஜியஸ் ரைட்ஸ் பத்தி சொன்னோம் அப்படின்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசம்பிளி. ரிலீஜியஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு அசம்பிளி மாதிரி வச்சு ஒரு விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து ப்ரீச் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன ரைட்ஸ் வருது, அசம்பிளி மாதிரி ஃபார்ம் பண்ணனா நமக்கு அதுக்கடுத்து இந்த கான்செப்டை மனப்பாடம் பண்ணணும். பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட் அந்த கான்செப்டை மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 22ல இருந்து எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் வருது. எக்கனாமிக், சோசியல், கல்ச்சுரல் ரைட்ஸ்னாலே வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன் இதை பத்தி தான் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோசியல் செக்யூரிட்டி வருதா. சோசியல் செக்யூரிட்டி எங்க கேட்பாங்க, ஒர்க் பண்ண இடத்துல கேட்பாங்க. அடுத்தது ரைட் டு ஒர்க் வந்துருச்சு. அடுத்து வந்து ஒர்க் பண்ணா நமக்கு என்னென்ன தேவைப்படும், ரெஸ்ட் அண்ட் லெஷர் ரெண்டுமே தேவைப்படும். அதுக்கடுத்து என்ன தேவை, ஒர்க் பண்ற இடத்துல அடிக்குவேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இருக்கணும். அதை பத்தி சொல்றாங்களா. அடுத்து வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த ஆர்டிகல். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு ரைட் டு எஜுகேஷன் மூலமா கிடைச்சிருச்சுன்னா we can enjoy our cultural rights அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 28 வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா we can enjoy our human rights அப்படின்றத சொல்றோமா. அடுத்த ரைட் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரைட். அடுத்து வந்து டியூட்டி டு ஹானர் த ரைட்ஸ். இது மாதிரி ஒவ்வொன்னா அப்படி மனப்பாடம் கதை மாதிரி நம்ம இதுக்கடுத்து இது அதாவது சோசியல் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்னா அது எங்க இருக்கும், வேலை செய்யற இடத்துல. வேலை செய்யற இடத்துல என்னென்ன இருக்கணும், டு ஒர்க் வேலை செய்யற இடத்துல இருக்கணும். வேலை செய்யற இடத்துல என்னென்ன தேவைப்படும், ரெஸ்ட் அண்ட் லெஷர் இருக்கணும். ரெஸ்ட் அண்ட் லெஷர் இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம கிடைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டா நம்ம கதை மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஆர்டிகலையும் மிஸ் பண்ண மாட்டோம், ஈஸியா எழுதிடலாம். கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பேசிக்கா இருக்க ரைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் 1 and 2லயே படிச்சிருப்போம். அதை வச்சு ஈஸியா கம்பேர் பண்ணி எழுதணும்னா வந்து நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். டேப்லர் காலம் போட்டு எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். சப்போஸ் டேப்லர் காலம் போட்டு எழுத முடியல அப்படின்னும் போது சைட்ல போட்டு இப்ப யூடிஹெச்ஆர் எது சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் எது சொல்லியிருக்காங்கன்னு எழுதுனா கரெக்டா இருக்கும். இதுதான் யூடிஹெச்ஆர் அந்த கம்பேரிசன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கம்பேரிசன். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.